ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. விஷயம், விஷயீ, விஷய சுத்திகர்த்தா, விஷயானுபவ வர்தகை, விஷயானுபவ சகாய பூதர்கள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு அழகான பதில். விஷயம், எது விஷயம்? எம்பெருமான் மோக்ஷத்திலே தான் அனுபவிக்கக்கூடிய வஸ்துதான் விஷயம். அது எந்த வஸ்து? இந்த ஆத்மா, ஜீவாத்மாவான இந்த வஸ்து தான் விஷயம். எம்பெருமானானவன் மோக்ஷத்திலே தான் போக்கியமாய் நினைத்து அனுபவிக்கக்கூடியதான ஒரு வஸ்து. அதை அனுபவிப்பவன் ஈஸ்வரன் என்கின்றதனாலே அவனே விஷயீ ஆகின்றான். விஷயம் இந்த ஜீவாத்மா, விஷயீ அனுபவிக்க கூடியவன் யார்? அவன்தான் சர்வேஸ்வரன். அதனாலே அவரே விஷயீ. விஷய சுத்தி கர்த்தா ஆச்சாரியன். அஞ்ஞானம் முதலான தோஷங்களாலான இந்த ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தக்கூடியவன். அந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்துக்கு உண்மையான அறிவு இதுதான். பாரதந்திரியம், சேஷத்துவம், ஆக்கிஞ்சன்யம், அனன்யகதித்துவம் இதெல்லாம் வேண்டியது. நமக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை காட்டி பலவிதமான சம்பந்தங்கள், நானாவிதமான சம்பந்தங்கள், நவவித சம்பந்தம்னே பார்த்தோம். இந்த சம்பந்தத்தை எல்லாம் நமக்கு காட்டி கொடுப்பவர் தான் ஆச்சாரியன். ஆக அழுக்குடம்பாய் இருக்கக்கூடியதான அஞ்ஞானம் முதலான தோஷங்களால் இருக்கக்கூடியதான இந்த ஆத்மாவை ஞானங்கொண்டு பரிசுத்தப்படுத்தக்கூடியவர் தான் இந்த ஆச்சாரியன். உபதேசத்தாலே பரிசுத்தியை ஏற்படுத்துகின்றார். அதனாலே விஷய சுத்தி கர்த்தா ஆச்சாரியன். விஷயானுபவ வர்தகை பிராட்டி. இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவான எம்பெருமான் நாராயணன் அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை இன்னும் வளரும்படிக்கு செய்கின்றாள். மேலும் மேலும் இந்த அனுபவம் விருத்தி அடையும்படிக்கு செய்யக்கூடியவளாய் இருக்காள் இந்த பிராட்டி. அதனாலே நாம் பற்றக்கூடிய சமயத்திலேயும் நமக்கு புருஷகார பூதையாக இருந்து, யார்தான் குற்றம் செய்யவில்லை, நீர் இவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் யார்தான் ஏற்றுக்கொள்வார்கள் என்றெல்லாம் நமக்காக சிபாரிசு செய்து எம்பெருமானை ஏற்றுக்கொள்ளும்படிக்கும் செய்யக்கூடியவள் அவளே ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த ஆத்மாவை இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு காலத்திலே இன்றாவது நாம் பெற்றோமே என்று எம்பெருமான் ஆனந்தத்தோடு இருக்கும் பொழுது அந்த அனுபவத்தை இன்னும் பல மடங்காக மேற்கொண்டு விருத்தியாகும்படிக்கு, வளரச் செய்யும்படிக்கு செய்பவள் அவளே. வர்த்தகை, விருத்திக்கு செய்யும்படிக்கு செய்பவள். அதனாலே வர்த்தகைங்கிறார். ஆக எதை வளர்க்கின்றாள்? விஷய அனுபவத்தை வளர்க்கின்றாள். அதனாலே விஷயானுபவ வர்தகை, விஷய அனுபவ வர்தகை. விஷயமான இந்த ஆத்மாவை அனுபவிக்க கூடியவனான அந்த பரமாத்மா அந்த அனுபவத்தை மேலும் வளர்க்க செய்யக்கூடியவள், வளர செய்யக்கூடியவள். அதனாலே பிராட்டி. ஆக விஷயானுபவ வர்தகை பிராட்டியாகின்றாள். விஷயானுபவ சகாய பூத்தர்கள், அவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். எம்பெருமான் ஜீவாத்ம ஸ்வரூபத்தை அனுபவிப்பதற்கு துணையா இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள். கோஷ்டியாக அடியார், உம்முடைய அடியார் அப்படின்னு சொல்லும்படியான கோஷ்டியா இருக்கக்கூடியவர்கள். எப்பொழுதும் எம்பெருமானுக்கு என்ன நேர்ந்து விடுமோ என்கின்ற வயிறு பிடித்துக் கொண்டு பரிவோடு அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணக்கூடியவர்களான, அனன்ய பிரயோஜனர்களான, ஒன்றையுமே எதிர்பாராமல் எம்பெருமானையே பெற்றதே, அவன் அனுபவத்தையே பெற்றதையே பரம பிரயோஜனமாக நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களான வைஷ்ணவர்கள். மேலும் 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 நமக்கு பகவத் அனுபவத்தையே பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்களான அடியார்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அனுபவத்திலேயே நாம் எழுந்திருக்கும்படிக்கு, வேறு விஷயாந்தரங்களிலே நம் மனசோ சிந்தனையோ வாக்கோ செல்லாதபடிக்கு எப்பொழுதும் பகவத் அனுபவத்திலேயே நாம் இருக்கும்படிக்கு செய்யக்கூடியவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அவர்களே விஷய அனுபவ சகாய பூத்தர்கள். சகாயம்னா என்ன? நமக்கு ஒரு உதவி செய்வது. எதுக்கு உதவி செய்கிறார்கள்? அனுபவத்துக்கு.
யாருக்கு? விஷய ஆத்மாவுக்கு, விஷயமான ஆத்மாவுக்கு அந்த ஆத்மாவை எம்பெருமான் அனுபவிக்கும் அனுபவத்துக்கு அனுபவ சகாய பூத்தர்களாக இருக்கின்றார்கள். அதற்கு துணையாக இருக்கின்றார்கள் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள். ஆக விஷயம் என்பது இந்த ஆத்மா, விஷயீ என்பவன் ஈஸ்வரன், இந்த ஆத்மாவை அனுபவிக்கக்கூடியவன் ஈஸ்வரன். விஷய பரிசுத்த சுத்தி கர்த்தா, விஷய சுத்தி கர்த்தா, இந்த விஷயத்தை பரிசுத்தமாக்கி எம்பெருமானிடத்திலே சமர்ப்பிக்கக்கூடியவர், காட்டிக் கொடுப்பவர். எம்பெருமானுடைய திருவடியை நமக்கும் காட்டி நம்மை சேர்ப்பிப்பவர் யார்? ஆச்சாரியன். விஷயானுபவ வர்தகை பிராட்டி, விஷயானுபவ சகாய பூத்தர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்னு இந்த ஆத்மாவுக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடியதான இந்த சம்பந்தத்தை மிக அழகா எளிதான ஒரு வாக்கியத்திலே நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். தொடர்ந்து இது போலே நல்ல நல்லதான உபதேசங்கள் ஆச்சாரியர்கள் வைபவத்திலேயும் அவர்களுடைய உபதேசத்திலே இருந்தும் நாம் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.